இல்ல, அவர் ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா மேடம கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்ப உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப திரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே. அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? மார்ச் 5ஆம் தேதியில இருந்து விஜய் த்ரிஷா பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதாவது தயாரிப்பாளர் கல்பாதி சுரேஷ் இல்ல திருமண விழாவுக்கு நடிகர் விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல போயிருக்காங்க. இதுல இன்னும் பலரோட கவனத்தை ஈர்த்தது அப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி போனதுதான். இப்படி இருக்கும்போது விஜய் மற்றும் த்ரிஷா பத்தி பலருமே பலவிதமா விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. விஜய் மேல விஜயோட மனைவி சங்கீதா பல அடுக்கான குற்றச்சாட்டுகளுமே வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் நடிகை ஒருத்தவங்க கூட திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில த்ரிஷா கூட விஜய் திருமணத்துக்கு போனது பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது. ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்து வர்றவங்களான சின்னத்தி நடிகை சசிலையா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜய்க்கு ஆதரவா திரும்பவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசு, இப்ப பேசு, உங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ பேசுனேன், இப்ப பேசுமா, தைரியமான ஆளா இருந்தா பேசுனா. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட், அப்பா என்ன ஒரு வன்மம் இல்ல. ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா மேடம கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்ப உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப திரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே. அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? இல்ல, யார கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பேசுவீங்க. இந்த பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லுமா இந்த உலகம். இவ்வளவு நாள் திரிஷா மேடமும் விஜய் சாரும் தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா. தனித்தனி கார்ல வந்தாங்க, இப்படி போனாங்கன்னு. சரி, ஓகே, அதே பிரச்சனை. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க தெரியுமா, ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கார்ல போகவே கூடாதா? இதை பத்தி நீ பேசுன்னு இப்போ விஜய் சாருடைய அரசியல் விஷயத்தை பத்தி பேசுங்க, அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சங்கீதா மேடம்க்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா அப்படிலாம் கேக்குறீங்களா. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல போற ஒரு கேஸ பத்தி நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்றதே தப்பு. அதாவது லீக் ஆனது அதை விட பெரிய தப்பு சட்டப்பூர்வமா. சரிங்களா? அதனால பேசுறதுக்கான அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. அது சட்டப்படி அவங்க பாத்துப்பாங்க. அரசியல் ரீதியா அவர் எதிர்க்கணுமா, அரசியல் ரீதியா அவங்க அண்ணன் மேல இதெல்லாம் குறை இருக்குமான்னு சொல்லட்டுமா, அது நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கான பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். சும்மா என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, ஏங்க அப்படி பண்றீங்க?